ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம புருட்டோ டூப் வார்டெக்ஸ் சாப்டர் 14க்கான ஒரு சில முக்கியமான லீக்ஸ் தென் இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் புருட்டோவை பற்றின பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சருட்டோ டைம் ட்ராவல் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். புருட்டோவோட சாப்டரை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு தியரி வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது வந்து மேபி டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் போக போகுது. அதுக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸாக கிடச்சிட்டு இருக்கு. அதனால் டைம் ட்ராவல்ன்றது வந்து ஒரு மேஜரான ரோல் புருட்டோல மேபி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து கிடச்சிருந்த எடுத்த லீக் தான். அது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்டர் 13ல் நடந்தது. பட் இது வந்து டைம் ட்ராவல்ன்றது மாதிரி நம்ம எடுத்துக்காம காஷின் கோஜிக்கு ஒரு வெர்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து டைம் ட்ராவலுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு சில நியூஸஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, தென் அடுத்து வரக்கூடிய சாப்டருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக் என்னவா இருக்கும், சாப்டர் எப்போ வரப்போகுதுன்னு ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஒரு தியரி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, புருட்டோட பையன் சருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் புருட்டோட ஃபியூச்சரே வந்து டைம் டிராவலை நோக்கி தான் இருக்க போகுது. சம் டைப் ஆஃப் டைம் டிராவல் வந்து அதில் ஒரு ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருப்பான். ஆல்ரெடி டைம் ஸ்கிப்பிங் நடந்திருக்கு. இதில் மட்டும் இல்லாமல் புருட்டோ வந்து பாஸ்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்படி பார்க்கும்போது இதை தாண்டி ஃபியூச்சர்லேருந்து அவரோட பையன் வர மாதிரி ஏதாவது ஒரு சில சீக்வன்சஸ் இருக்கலாம். கதை மேபி அதை நோக்கி போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டிராகன் பால் எப்படி ட்ரங்க்ஸ் வந்து தான் அப்பாவையும் கோகுவையும் வார்ன் பண்ண வருவாரோ, அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து சேம் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நம்ம கிஷிமோட்டோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால்ல இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அகிரா டோரியாமா இறந்தது அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, சார் உங்களை பார்த்து தான் நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆனோம். என்னோட நருட்டோலாம் நான் மோஸ்ட்லி டிராகன் பாலோட சாயல் அப்படி தெரியும், அவ்வளோ நீங்கள் என்ன அந்த காலத்தில் இன்ஸ்பயர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஷிமோட்டோவே சொல்லியிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது மேபி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கான ஒரு ட்ரிபியூட் அது மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா சேம் விஷயத்தை வந்து இவர் இறக்கலாம். ஏன்னா இப்போ அதை நோக்கி தான் புருட்டோ டூப் வார்டெக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோவோட கிளாசிக் இருக்குல்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்ததுக்கான காரணம் நருட்டோ மொக்கப் பண்ணுறாங்க, நருட்டோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ரோலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவப்பட்டாங்க. பட் இப்போ இந்த புருட்டோ டூப் வார்டெக்ஸ் இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவே இல்லை, இப்போ வரையும் நருட்டோவே இறங்கல. இருந்தாலுமே டூப் வார்டெக்ஸ் சேலிங்ல வந்து பீக்ல இருக்கு. ஜஸ்ட் புருட்டோட சிங்கிள் பிளே தான், அவர் நின்று விளையாண்டுட்டு இருக்காரு ஒரு ஆளா. இதை தாண்டி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, லைக் கவாக்கி, ஷிகமாரு, சாரடா, ஹீமாவாரி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குராமாவெல்லாம் வந்து ஜிஞ்சுர்கியா மாதிரி நிறைய ஃபயர்லாம் போச்சு. பட் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த புருட்டோ டூப் வார்டெக்ஸ் இந்த சாப்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக நின்று வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு புருட்டோ தான். அங்கே விட்ட பேரை டோட்டலாக இந்த ஒரு பர்டிகுலர் மாங்கால மொத்த பேரையுமே பிடிச்சிட்டாரு புருட்டோ. இங்கே நருட்டோ இல்லை, அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ புருட்டோ மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குது. அவரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் வந்துருச்சு. இப்போ புருட்டோட கேரக்டர் எந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்க போகுது கம்மிங் சாப்டர்ஸில். ஏன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு சூப்பரான ஆர்க்கை கொடுத்து இந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்துட்டார் கிஷிமோட்டோ. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோவை இதோட இன்னும் சூப்பராக லைக் நருட்டோவோட பெஸ்ட்டாக அவருக்கான ஒரு ஆர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ காஷின் கோஜியோட ஹெல்ப், இந்த டைம் ட்ராவலான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. அது வந்து நமக்கு ரொம்ப திகட்டாம, நமக்கு ரொம்ப குழப்பாம இப்போ ஒரு தெளிவாக நமக்கு வந்து கொடுத்தாதான் இது வந்து ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து அனிமே மாடலில் பார்க்கல, இப்போ நம்ம வந்து மாங்கா வெர்ஷனில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் 2-3-4 வருஷம்லாம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமேவாகவே மாறும். ஏன்னா அனிமேவை வந்து எடுக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 20-30 எபிசோடுக்காவது தான் கண்டென்ட் வரும். இப்போ வரையும் வந்திருக்கிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எபிசோடுக்குள்ளேயே அடங்கிடும் இதெல்லாம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக தேவைப்படுதுன்றதுனால இவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகும் இந்த ஒரு புருட்டோட அனிமே வரதுக்கு. மேபி ஏதாவது ஃபில்லர் இல்லை ரெடி பண்ணுவாங்க. பட் இதை தாண்டி இப்போ ஒரு 2-3 வருஷம் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிற போக்குக்கு வந்து ஒரு 25-30 சாப்டர் தான் வரும் போல. ஏன்னா மாதத்துக்கு ஒன்று விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் விட்டாலும் ஒரு 40 பேஜ் விட்டாலுமே மாதத்துக்கு ஒன்று விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம், இல்லைனா மாதத்துக்கு 2 விடலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு இவ்வளோ பிரேக் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பேஜஸ் வந்து அதிகமாக படுத்தலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்டோரி செம கிரிப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ தான் நிறைய பெரிய பெரிய வில்லன்லாம் உள்ளே இறக்குறாங்க. லைக் இப்போ நம்ம வந்து ஜூரா, ஹிடாரி இவங்கெல்லாம் பார்த்தோம். இவங்க வந்து ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு வில்லன் ரோல்
ரோல் ப்ளே பண்ணாங்க. பட் இதுக்கும் மேல ஒருத்தர் இருக்காண்டா, அவன் தாண்டா வந்து ஷிபயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு ஹிண்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து பியாண்ட் திங், இப்படி வந்து ஒரு பெரிய வில்லனை நோக்கி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ போதுன்னும் போது டெஃபினட்டா அதுக்கேற்ற மாதிரியான பெரிய ஆட்கள் வர போறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதனால இது வந்து சூப்பரா நமக்கு வந்து கன்வே பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். இப்போ வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா லீனியரா தான் போயிட்டு இருக்கு. காஷின் கோஜி வந்து டைம் டிராவல் விஷயத்தை வந்து இப்போ பார்க்குறாருன்ற விஷயம் நமக்கு போன சாப்டர்ல தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல பாசிபிலிட்டிஸையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இனி வரக்கூடிய பாசிபிலிட்டிஸை வச்சு புருட்டோவை என்ன மாதிரி லீட் பண்ண போறாரு, ஃபியூச்சர் வில்லன்ஸ் என்ன மாதிரி நெருங்க போறாங்க, தென் இதை தாண்டி பல பேர் இப்போ வரையுமே கேட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வருவாரா, சாஸ்கே வருவாரா, ஓஜி அந்த ஒரு டீம்ஸ்லாம் வருமா, டீம் மெம்பர்ஸ்லாம் வருமா, லைக் கக்காஷி, சுனாடே அந்த மாதிரி வந்து ஓஜி கேரக்டர்ஸ்லாம் வருவாங்களா, வந்தா தாறுமாறா இருக்குமே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, அவங்க வர வரையுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்கன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எஸ், அவங்க வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிஷிமோட்டோ கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டே பண்ண முடியாதுங்க மாங்காவை பொறுத்தவரை. ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக அவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆஸ் அ கிரியேட்டராக அவர் என்ன பண்ணுவாருன்றது அவருக்கு தான் தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனா வேற மாதிரி பண்ணிடுவார், மொத்தத்தையும் அழிச்சிருவார், தூக்கி போட்டுருவார் அப்படின்லாம் நானே நிறைய கமெண்ட் பார்த்தேன் பல சாப்டர்ஸில். லாஸ்ட் 2 சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்டே காணோம், அந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டாரு கேகே. அது வந்து டோட்டலி கிரியேட்டர் கையில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ண போறாருன்றதை தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நருட்டோட கம்பேக் இருக்குது, அது வந்து இன்னும் ஒரு சில சாப்டர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். பட் மற்ற கேரக்டர்ஸ் வந்து வருது, லைக் இட்டாச்சி, ஜிராயா எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ இந்த டைம் ட்ராவல் வேற உள்ளே பூந்துருக்கு, இதை வச்சு எப்படியா கொண்டு வரலாமே, அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறீங்க. வாய்ப்பு இருக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்ன ஜூட்ஸுலாம் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் நமக்கு ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குன்றதெல்லாம் போக போக தான் தெரியும். ஸோ போன சாப்டர் தான் டைம் ட்ராவல் விஷயத்தை லைட்டாக நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அது இன்னும் எப்படி எலாபரேட்டாக ஒர்க் ஆகுன்றதெல்லாம் நமக்கு சொல்லணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தினால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் ஒரு 3 நாளில் 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பீக் வந்துடும். இந்த ஒரு மந்தோட 20 வந்து அஃபிஷியல் சாப்டர் வரும். 18 or 17 வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்கேனிங் லீக்ஸ் வந்துடும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எப்பயும் போல் கவர் பண்ணுவோம் அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.